இது நம்ம ஃபேமிலி. அமித்ஷா தொடர்பான போலி வீடியோவை வெளியிட்ட விவகாரத்தில் அசாமில் தற்பொழுது ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, அமித்ஷா தொடர்பான போலி வீடியோவை வெளியிட்ட விவகாரத்தில் அசாமில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த நபர் யார்? அவரை குறித்து ஏதேனும் தகவல் உள்ளதா? அசாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மாவே இது தொடர்பாக தகவல் வெளியிட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டுள்ள நபரின் பெயர் ஸ்ரீ ரீதோம் சிங் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாம் போலீசார் இவரை கைது செய்திருக்கிறார்கள். அமித்ஷா வீடியோவிலே அவருடைய குரலை மாற்றி இடஒதுக்கீட்டை நாங்கள் முழுவதுமாக ஒழித்து விடுவோம் என அமித்ஷா பேசுவது போல சித்தரித்து வீடியோ வெளியிட்டதாக புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாக டெல்லி போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கூட மே மாதம் 1ஆம் தேதி என்று விசாரணைக்கு ஆஜராகும்படி அவருக்கு தகவல் அனுப்பப்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையிலே அஸ்ஸாம் மாநிலத்திலே ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் பெயர் ஸ்ரீ ரீதோம் சிங் என முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா தெரிவித்திருக்கிறார். அமித்ஷாவுடைய வீடியோவை அவருடைய குரலை மாற்றி இது டீப் ஃபேக் முறையை பயன்படுத்தியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. டாக்டரிங் செய்து அந்த வீடியோவை தவறான தகவலுடன் வெளியிட்டிருக்கிறார்கள். தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய பேச்சு. ஆகவே இந்த போலி வீடியோவை வெளியிட்டதற்கான விவகாரத்திலே முதல் கைது தற்போது நடைபெற்றிருக்கிறது. மேலும் விசாரணைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களிலே யாரெல்லாம் அந்த வீடியோக்களை பரப்பினார்கள் என்பது விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. போலி வீடியோவை பரப்பினவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இது தொடர்பான விவரங்கள் எக்ஸ் வலைத்தளத்திடமிருந்து கேட்கப்பட்டுள்ளது எனவும் டெல்லி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே தற்போது தீவிர விசாரணை நடந்து வரும் நிலையில் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒருவர் கைது செய்யப்பட்டதாகவும் மேலும் தீவிர விசாரணை தொடரும் என்றும் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய தகவலுக்கு நன்றி கணபதி. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.